யோபு 28:28 படிச்சு பாத்தீங்கன்னா மனுஷனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். எதுங்க? மனுஷனை நோக்கி கடவுள் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்களாம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எது புத்தியா? பொல்லாப்பை விட்டு விலகிறணும். தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்கள் வரும்போது அதை விட்டு விலக நினைப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானம். ஆனா யோபு இப்படிப்பட்டவனா தான் இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தார். ஆனா கவனிங்க, அதே யோபு 8வது அதிகாரத்துல, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நீங்க உத்தமமா வாழும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம். உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருப்பாராம். உத்தமனுக்கு ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் கட்டாயமாய் கடந்து வரும். பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. தேவன் உத்தமனை வெறுக்க மாட்டார், பொல்லாதவனுக்கு கை கொடுக்க மாட்டார். அடுத்த வார்த்தைகளை இனி அவர், நல்ல கவனிங்க, இனி அவர் அப்படின்னா துவக்கத்துல நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம், துவக்கத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா முடிவுல அவர் நம்மளை எப்படி மாத்த போறாரா? இனி அவர் உன்னுடைய வாய நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாரு. இனி நம்முடைய வாயை என்ன செய்வார் ஆண்டவரே? என்னையா எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாவே இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எத்தனை துக்கங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் பாடுகள் வந்தாலும், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவைகளை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வது மட்டுமல்ல, நான் எப்போதும் அவருக்குள்ளாக சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நான் இருப்பேன். அதுதான்